என்ன நிர்மலாக்கா இப்பெல்லாம் உங்களை பார்க்கவே முடியறதில்ல? வீட்டில் ஒரே வேலை, என்ன பண்ணுறது? சரி, நேற்று கோயிலுக்கு சாந்தி வந்திருந்தாலே பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், 10 பவுனில் செயினையும் போட்டுட்டு வந்தாலே. அது மட்டுமா ஏதோ டைமண்ட் கம்மெல்லாம் என்னெல்லாமோ வாங்கி வச்சிருக்கா. என்ன பண்ணுறது, அவகிட்ட இருக்கு போட்டுக்கிட்டு திரியிறா. நமக்கு பார்க்க மட்டும்தானே கொடுத்து வச்சிருக்கு. அதுவும் சரிதான் போங்க. சரி, நீங்கள் என் கதை பேச வந்திருக்கிறத பார்த்து உங்கள் புருஷன் திட்டுவாரே, பார்க்கலையா? அதெல்லாம் ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுப்பேன், நீ வேற. அது சரி, உன் புருஷன் இன்னும் கொழுந்தனார் பேச்சை கேட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கானா என்ன? அதை ஏங்க கேட்குறீங்க? அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன், 2 பேர்த்துக்கு எதையாவது பேசி சண்டை முட்டி பிரித்து விட்டுரு. என் புருஷனும் இப்படி தான் அவங்க அண்ணன் பேச்சு தான் கேட்டு ஆடிக்கிட்டே இருப்பார். அப்புறம் என்னெல்லாமோ சொல்லி நானும் பிரித்து விட்டுட்டேன். இப்போதான்ப்பா நிம்மதியாக இருக்குது. அத்தை, காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுமா அத்தை? கிட்ட என்ன சொன்னேன், நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் வரக்கூடாதுன்னு சொன்னோன்னா இல்லையா? என்ன நேற்று வாங்கின அடி மறந்து போச்சா? மண்டையில் பொலபுலான்னு ரத்தம்லாம் வந்துச்சே. என்ன அடிச்சிட்டியா? அடிக்கலாம் முடியுமா? அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்கிட்ட சொல்லி கொடுத்து சின்ன ஆட்டம் ஆடுவாங்க. கோவத்தில் ஒரு பாத்திரத்தை தூக்கி கீழே போட்டேன், அதை அவள் தலையில் பட்டு ரத்தமாக வந்துருச்சு. சரி, அதை விடுங்க. ஆமாம், உங்கள் 2வது மருமக எங்கே காணும்? கோயிலுக்கு போனா இப்போ வருவா. அவள் மட்டும் டெய்லி தவறாமல் கோயிலுக்கு போயிடுறா இல்லைக்கா? ஆமாம், நமக்கு ஏசப்பா தானேம்மா எல்லாமே. ஆமாம், அதுவும் சரிதான். கடவுள் இல்லைன்னா நம்மளாம் என்ன ஆகும்? வாமா, இப்போதான் கோயிலேருந்து வந்தியா? ஆமாத்த. அது சரி, ஏன் நீ சிரிக்கிற? இல்லை, ஏசப்பா தான் எல்லாமே சொல்லி பேசிக்கிட்டீங்களா, அதை கேட்டது சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கு எதுக்கு உனக்கு சிரிப்பு வந்துச்சு? நீ டெய்லி கோயிலுக்கு போயிட்டு உனக்கு தான் ஏசப்பாக்க பிடிக்குமா? எங்களுக்கெல்லாம் ஏசப்பா பிடிக்காதா என்ன? ஏசப்பா விரும்பாத காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஏசப்பா ஏசப்பான்னு சொன்னால் மட்டும் போதுமா? அப்படின்னா என்ன பண்ணிட்டோம்? என்ன பண்ணிட்டீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16, 17, 18, 19 வசனங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, தூர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இன்னும் தெளிவாக சொல்லட்டுமா? அதை பேச ஆரம்பித்ததும் சாந்தி ஆண்டி போட்டிருந்த செயின், நெக்லஸ்ன்னு உங்கள் கண், மேட்டிமையான கண் அதுலேயே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டி வந்ததே அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் பொய் சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு வேற அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை முட்டி விடுறது. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதெல்லாம் விட அக்காவை நேற்று அடிச்சிருக்கீங்க ரத்தம் வர அளவுக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லாமல் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்கிறீங்க? இல்லை, ஏசப்பாவுக்கு விருப்பம் என்ன வெறுப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேண்டாம், இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை.